இஞ்சியை துண்டு துண்டாக நறுக்கிக்கங்க. இதை ஃபுல்லாக பிடிச்சி தோலெல்லாம் சீவ வேணாம். இது எல்லாத்தையும் நறுக்கிட்டு இதில் லைட்டாக உப்பு போட்டு இதை நம்ம வந்து இப்போ பேஸ்ட்டு கிரைண்டரில் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதை இன்னும் நல்லா பேஸ்ட் ஆக்கணும். அரைச்ச பேஸ்ட்டை வந்து இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா டைலூட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எவ்வளோ தண்ணி வேணால் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸ் தேவையோ அவ்வளோ தண்ணி கலந்துக்கோங்க. இப்போ 2 பேர் 4 பேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை வந்து கலந்துக்கோங்க. இப்போ நான் டைலூட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எப்படின்னா இப்போ இந்த அளவு சைஸை பாருங்கள். 3 கிளாஸ் ஜூஸ் எடுக்கிற அளவுக்கு நான் டைலூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை லெமனை எடுத்து இதை வந்து நம்ம வந்து நல்லா புளிஞ்சிக்கலாம். புளிஞ்சிட்டு இதை ஃபுல்லாக ஓவர் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுருங்க. காலையில் வந்து என்ன செய்யணும்னா ஜூஸ் வந்து மேலே இருக்கும், கீழே அடியில் இருக்கிற அந்த வண்டெல்லாம் அடியில் படிஞ்சிரும். நீங்கள் மேலே இருக்கிற ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற அந்த